அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது ஒரு அவசர தகவலாக எடுத்துக்கலாம். அமெரிக்கா திடீர்னு ஈரானுடைய நிலைகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க, பதிலுக்கு ஈரான் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, நேட்டோடைய சம்மிட் அங்கே போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தாக்குதலாக நேற்று இரவு பதிவுலேயே சொல்லியிருந்தோம். கடந்த 24 மணி நேரத்தில் 4 கமர்ஷியல் ஷிப் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஈரான். அப்போ இவங்க ஒரு நாள் தள்ளி எடுப்பாங்களான்னு, வெள்ளி சனி ஞாயிறில் தான் தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா உடனடியாக கொடுத்துருக்காங்க. அதற்கு இன்னொரு காரணங்களும் சொல்லப்படுகிறது. இந்த காரணங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய போகிறோம் இந்த வீடியோ பதிவில். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ரஷ்யா உக்ரைனும் நேட்டோடைய சம்மிட்டும் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் போட்டுறேன். இந்த பதிவையும் அப்புறம் அந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் எகிப்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. அர்ஜென்டினா ரிக்டு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, அன்ஃபேர், இதுக்கு பேசாமல் நீங்கள் உலகக்கோப்பையை நடத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. இதுவரை இல்லாத ஒரு விமர்சனத்தை சுமத்தியிருக்கிறது எகிப்து. அர்ஜென்டினா மீதும் ஃபீஃபானுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் மீதும் என்ன நடந்திருக்கிறது, இந்த 2 தகவல்களையும் ரவிக்குமார் ஆர்கே சோமு சேனலில் பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கிளிக்கலாம். ஈரானில் இப்போ மிக கடுமையான ஒரு தாக்குதல் காலையிலேருந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட நம்ம இந்திய நேரப்படி அதிகாலை ஒரு 5 மணிக்கு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். கிட்டத்தட்ட ஒரு 80 இடத்த குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இம்மீடியட்டாக நேற்று 24 மணி நேரம் அமெரிக்கா பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போகிற கப்பல் வெசல்ஸ் மீதே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பும் அமெரிக்கா எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஈரான்கிட்ட. ஈரான் IRGC அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கவே கிடையாது. தொடர்ந்து அடுத்தடுத்து 4 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. எங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் எந்த ஒரு கப்பலுமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியாச்சு, அது சர்வதேச கடல் பகுதி. சர்வதேச கடல் பகுதியில் போகிறதுக்கு ஈரான்கிட்ட எதுக்கு பர்மிஷன் வாங்கணும், வாங்க தேவையில்லையே, போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 60 நாளைக்கு அப்புறம் நாங்கள் டோல் வசூல் பண்ண போகிறோம். இன்றைக்கி அவங்க போயிட்டு பழகிட்டாங்கன்னா நாளைக்கு நாங்கள் டோல் எப்படி போடுறது, அதனால் போகவே கூடாதுன்றாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த கான்ட்ராவர்சி தொடர்ந்து நிலவிட்டே இருக்குது. அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய நாட்டு கப்பல்களுக்கு வாங்கப்பா, நீங்கள் ஓமன் ஒட்டியும் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓமன் நம்ம பசங்க தான், சொன்னால் கேட்டுப்பாங்க அப்படின்ட்டு ஓமனுமே பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இடையில ஓமன் ஈரான் 2 பேருமே இணைந்து டோல் வசூல் பண்ணலான்ற முடிவெல்லாம் எடுத்தாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு 3 நாள் சுற்றுப்பயணமாக இங்கே அரபு நாடுகளுக்கு வந்தாங்க. அப்போ ஓமனுடைய மனசு மாறியது. திடீர்னு ஓமன் நேற்று சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஓமனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய எம்பசியினுடைய தலைவருக்கு வாப்பா இந்த சம்மனை வாங்கிட்டு போ, எப்படி நீ எங்கள் ஆதரவு பெற்ற எங்கள் வழியில் போன கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தலாம், இது நேரடியாகவே எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக நாங்கள் உணர்றோம், இனி நான் உங்கள் கூட பேசுறது கூட கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ரிஃப்ட், ஒரு பிளவு வந்திருக்கு. சரி, இப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சென்காம் தரப்பில் இருந்து ஜூலை 7ஆம் தேதி 80 டார்கெட்டு, இந்த 80 டார்கெட்டில் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் நெட்வொர்க், கோஸ்டல் ரேடார் சைட், ஆன்டிஷிப் மிசைல்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் 60 இஸ்லாமிக் ரெவல்யூட்டரியோட கார்டோட ஸ்மால் போட்டு, அந்த கப்பல்கள் மீது கொஞ்சம் டீஹிரேட் பண்ணி அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில். ஸோ இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க, சவுதி அரேபியா ஃப்ளாக்டு கப்பல் ஒன்று, லைபீரியனுடைய ஃப்ளாக்டு கப்பல் சைப்ரஸ் போக வேண்டியது, இன்னொன்று மார்ஷல் ஹைலாண்டுக்கு போக வேண்டியது ஒன்று. இந்த மாதிரி 3 கப்பல்கள். ஆனால் அது இல்லாமல் அடையாளம் தெரியாத 2, மொத்தம் 4 கப்பல்கள் சொல்கிறாங்க. இந்த தாக்குதலில் பெருளவுக்கு பேந்தர் அப்பாஸ், சிரிக் போன்ற பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த பேந்தர் அப்பாஸ் பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருந்திருக்கு, அது பக்கத்துலேயும் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வரைபடத்தில் பார்க்கும்போது பேந்தர் அப்பாஸ் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை சுற்றியும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மெயின் சைட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் மேலே ஒரு 2 இடத்துல, மீதி எல்லாமே சொல்லியிருக்காங்க, அன்கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க. ஆனால் இன்ஃபேக்ட் டைரெக்டாக இருந்தது பேந்தர் அப்பாஸும் மற்றொரு பகுதியும் தான்.
மற்றது எல்லாமே நியூஸ் வந்த வண்ணம் தான் இருக்குது. பட் பேந்தர் அப்பாஸ் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு மிக முக்கிய பாதை, தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பாதை. அந்த இடத்துல தான் ஐஆர்ஜிசி தொடர்ந்து ஒரு 60-70 போட்டு கிட்டத்தட்ட 100-110 பக்கம் வச்சுருக்காங்க. அப்படியே ஈரான்கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து போயிட்டு வாங்க டாட்டா வைக்கிறாங்க, இல்லைனா தாக்கல் நடத்துகிறாங்க, மிரட்டுறாங்க. அதனால் அந்த பகுதியை அடிச்சிட்டாங்க. இதில் அடிஷ்னலாக இப்போ காலையில் வந்து தகவல் என்னன்னா புஷீர் அப்படின்ற ஒரு பகுதியிலும் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் நிகழ்த்தும் போதே அமெரிக்காவுடைய 12 ஏர்ஃபோர்ஸ் ரீஃபியூலிங் பிளான் வந்து தொடர்ந்து பறந்துட்டு தான் இருந்தது. P-8 பொசைடன் வந்து அந்த ஏரியாவில் இருந்துட்டு தான் இருந்தது. அயதுல்லா அலி காமேனியோட இறுதி ஊர்வலம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அதாவது 5ஆம் தேதி பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 4ஆம் தேதி 5ஆம் தேதி, அப்போ இருந்தே அமெரிக்காவுடைய போர் விமானங்கள், ரீஃபியூலிங் டேங்கர், பொசைடன் எல்லாமே அந்த ஏரியாவில் பெருளவுக்கு உழவு பார்த்துட்டு தான் இருந்தது. இது உடனே நடத்தப்பட்ட தாக்குதல்னால 4 நாட்களுக்கு முன்பே இது பெரிய அளவுக்கு எய்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக ஈரான் நடத்தின உடனே காத்திருந்து அடித்த மாதிரி அவங்க அமெரிக்கா தரப்புல இருந்து அடிச்சிருக்காங்க. கேலிபஃப் அவர்கள், ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வைலேட்டிங் ஈரானுடைய எங்களுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஒட்டுமொத்தமாக வைலேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபர்தராக ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், ஏன்னா தாக்கல் நடத்த போகிறோம். ஏன்னா ஆயில் சேங்ஷனை வந்து நாங்கள் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து மறுபடியும் ஒரு சில எண்ணெய் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் சதன் ஈரானை அட்டாக் பண்ணிட்டாங்க. லெபனானில் தொடர்ந்து ஜியோனிஸ்ட் வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்கள் சொன்னது ஒன்று கூட நடக்கல. யூ ஆர் ஃபோல்டு, எங்களை ஏமாற்றிட்டீங்க. போட்ட அக்ரிமெண்ட்டில் பொருளாதார தடையை நீக்கிற நீங்கள் போட்டீங்க, லெபனான்லேருந்து வெளியேறன்னு சொல்கிறீங்க, இருக்கிறீங்க, தாக்கல் நடத்த மாட்டேன்னு சொல்கிறீங்க, நடத்துறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, இனி நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வசமாக கிடைச்சது யார்? பக்ரைனும் குவைத்தும். பக்ரைன் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க, குவைத் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு உளவு விமானம் ஒன்று MQ-9 ரீப்பர் ட்ரோனு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஐஆர்ஜிசி கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த பஷீர் பகுதியில். ஒருவேளை அதனால தான் அது பெருசாக விழுந்து வெடித்ததான்னு தெரியல. ஆனால் பஷீர் பகுதியில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது. அந்த எக்ஸ்ப்ளோசிவுக்கான காரணம் MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அமெரிக்கா வந்து எப்போவுமே வெள்ளி சனி ஞாயிறு தானே நடத்தும், திடீர்னு என்ன இன்னைக்கு புதன் வியாழன்லாம் நடத்துகிறாங்களே அப்படின்னா, ஆனால் அதில் இன்னொரு ஒரு பெரிய ஆக்ஷன் இருக்குது. அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய ஊர்வலம், அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போ ஈராக்கில் இருக்குது. ஈராக்கில் அவங்களுடைய ஜெனரல் ராசி, அங்கே டெப்டினுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், ஈராக்குடைய பிரைம் மினிஸ்டர், அப்புறம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள், ஒரு பெரிய டீமே இந்த இறுதி ஊர்வலத்தை நடத்துவதற்காக அங்கே இருக்காங்க. அப்போ ஈராக் வந்து அமெரிக்கா பக்கம் நகரணும்னு அமெரிக்கா பெருசாக திட்டம் திட்டிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் கூட பார்க்க முடிகிறது. பட் இதெல்லாம் கை கோத்துட்டு இருக்கிற போது கூட ஒருவேளை அட்டென்ஷனை திருப்புவதற்காக உடனடியாக கூட இந்த தாக்கல் நிகழ்த்திருக்கலாமா நான் நினைக்கிறேன் பர்டிகுலராகவே. ஏன்னா மீதி எல்லா நாளுமே அவங்க அமைதியாக இருந்தாங்க. கரெக்டாக ஈராக்குக்கு போகும்போது ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் இதுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். இதற்கு முன்பெல்லாம் தாக்கல் நடத்துவாங்க, அமெரிக்கா உடனடியாக ரிஃப்ளெக்ட் கொடுக்குமா அப்படின்னு இவ்வளோ சீக்கிரம்லாம். அவங்க ஈரான் நடத்திய தாக்குதலில் அந்த தீ கூட அணையில் அப்படியே ரிப்ளை கொடுக்குறாங்க. அவ்வளோ சீக்கிரம் அப்படி காத்து இருந்து அடித்த மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த தடவை. இவ்வளோ சீக்கிரம்லாம் அதுக்கு முன்னாடிலாம் நடத்தலை. அப்போ மேபி அவங்க இந்த ஈராக்கினுடைய நிலைப்பாடு கூட இருக்கலாமா அப்படின்னு நான் நினச்சேன். நான் இந்த தாக்கல் நிகழ்ந்ததுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அராக்சியும் சரி பெசஸ்கியன் அவர்களும் சரி, பெசஸ்கியோட விசிட்டை கேன்சல் பண்ணதான் சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி உடனடியாக மறுபடியும் ஒரு கூட்டத்தை அவசர அவசரமாக கூட்டலான்ற மாதிரியும் ஊடகங்கள் சொல்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் இருந்தாரா இல்லை நிஜமாவே கிளம்பி போயிட்டாரான்னு தெரியல. மறுபடியும் ஒரு ரவுண்டு கான்ஃபரன்ஸ். இனி ஈரான் தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க, அது டூ ஆர் டை கான்செப்ட் தான். யாரெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காடுறாங்களோ அவங்க கெட்டவங்கள ஆகிறாங்க. அது வந்து நேர்த்தியே அந்த இறுதி ஊர்வலத்தில் பெசஸ்கியன் அவர்களுக்கும் அராக்சி அவர்களுக்கும் எதிராக ஒரு கடுமையான வார்த்தை ஜாலங்கள், கடுமையான கோஷங்கள் எழுப்புனாங்க. ஏன்னா அவங்களால சுட்டு கொண்ட எங்கள் தலைவர் இருக்கிறாரு, இவரை வச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு போய் பேசுறதுக்கு மனசு வருதுன்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் ஈரான் நேற்று இருந்தே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க இல்லைப்பா நம்மளுக்கு எதுக்கு வம்பு,
யார் போகிறோமோ அவங்க கெட்ட பேர் வராங்க, அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்கப்பான்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இல்லை ஈரான் இழுத்து பிடிச்சி அமெரிக்கா இழுத்து பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு. ஏன்னா இதில் இன்னும் இஸ்ரேல் நுழைஞ்சது அப்படின்னா இன்னும் கடுமையாக மோதலில் இருக்கும். இஸ்ரேல் வந்து இன்னுமே தள்ளி தான் இருக்கிறாங்க, அவங்க நுழையவே கிடையாது. இது முழுக்க ஈரான் அமெரிக்கா மட்டும்தான் டேக்கிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேட்டோனுடைய சமிட் நடந்துட்டுருக்கு. யார்? ட்ரம்ப் அவர்கள் அங்கே ஆன்காராவில் இருக்கிறார், துருக்கியில் இருக்கிறார். துருக்கியில் இருக்கும்போது மேபி தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு கூட அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அங்கேருந்தே உத்தரவு கொடுத்துருக்கிறார், இம்மீடியட்டாக அந்த தாக்கல் நடத்துங்கன்னு. அது இல்லாமல் போதாத குறைக்கு மனுஷன் அங்கே உட்காந்துட்டு நேற்று நைட்டு உங்ககிட்ட பேசணும்ல, யார்? துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துறத விரும்புகிறாரு, ஏன்னா அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதில் அவளும் தெளிவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இவருடைய ஆதரவுக்கு அவரை கோத்து விட்டார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே கானில் இருப்பாங்க, ஏன்னா துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. பட் இருந்தாலும் மனசு ஃபுல்லாக நேற்று கோத்து விட்டார், போதாத குறைக்கு அங்கிருந்தே தாக்கல் நடத்தி விட்டார். இப்போ துருக்கி அதிபர் எரடகன் நினைப்பாரு, பயப்புள்ள நீ எனக்கு நல்லது பண்ண வந்தியா எனக்கு கெட்டது பண்ண வந்தியான்னு எனக்கு தெரியல, F-35 போர் விமானம் வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஆனால் இங்கிருந்து நீ தாக்கல் நடத்தின பற்றியா அதுதான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த போர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் துருக்கி தள்ளி நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னா கூட நிறைய அங்கே ஈரான் ஆதரவாளர்கள்லாம் வந்து துருக்கி மீது ஒரு சில விமர்சனங்கள் வைத்தாங்க. பட் இதை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் இதில் பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் K2 ஏர்வேஸ் கார்கோ போயிங் 737-400 ஷார்ஜா டு கராச்சி போகக்கூடிய ஒரு கார்கோ ஃப்ளைட்டு. அதில் எத்தனை பேர்? விமானி உட்பட 4 பேர் வந்து பயணிக்கிறாங்க. திடீர்னு ஒரு சட்டன் பிளேஸில் போகும்போது காணாமல் போயிடுச்சு. மேபி அமெரிக்கா நடத்த தாக்குதலா இல்லை ஈரான் பதில் தாக்குதல் வந்து பக்ரைன் அண்ட் குவைத் மீது எடுத்தாங்களே அப்போ ஏதாவது அடிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் திடீர்னு டிஸப்பயர் ஆயிடுச்சு. ஷார்ஜாவிலிருந்து இங்கே கராச்சிக்கு போகக்கூடியது, பாகிஸ்தானுக்கு போகக்கூடியது திடீர்னு டிஸப்பயர் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு சந்தேகமாக தேடிட்டு இருக்காங்க. தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாமா அப்படின்ற கோணத்துலேயும் மேபி அமெரிக்கா வந்து காலையிலே தாக்கல் நடத்திட்டாங்க, அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு காணாமல் போயிருக்கு. இவங்க பதில் தாக்குதல் வந்து பக்ரைன் அண்ட் குவைத் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க ஈரான் தரப்புல. அப்பையா இல்லை அமெரிக்காவே தெரியாமல் தாக்கல் நடத்திட்டாங்களா? ஒருவேளை அவங்க MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்திடுன்னு சொல்கிறாங்களே, இல்லை இது ஏதாவது விழுந்திருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் கடந்து வந்துருச்சு, கடந்து வந்து தான் டிஸப்பயர் ஆகிருக்கு. சப்போஸ் இது எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ஜாவும் அவங்க சவுதியும் பாகிஸ்தானும் ஈரானுடைய நண்பர்கள் தான். ஏன்னா சமீப காலமாக இவங்க என்ன கோவம் வந்தாலும் சவுதி மீது அடிக்கிறதில்ல. ஈரான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குவைத்தையும் பக்ரைனை தான் அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது அப்படியே கொஞ்சம் பிரச்சனை இல்லை, குத்தனது நன்மை தான் அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்களான்னு தெரியல. அடுத்து மிக முக்கியமான பதிவு என்னன்னா, இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார். என்னுடைய சிரியா பயணம் மிக அம்சமாக மிக சிறப்பாக முடிந்தது, அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் ஒப்புதலாகப்படுகிறது, தடைகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. இனி சிரியா ஒரு வளர்ந்த தேசமாக மாற்றப்படும், இனி ஒரு தீவிரவாதம் இல்லாத ஒரு நாடாக இருக்கும்னு சொல்லும் போது தான் அந்த இடத்துல டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு 2 குண்டுவெடிப்பு நிகழ்வும் நடந்தது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இனியும் அவங்க சிரியாவுக்கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ லெபனானுக்கிட்ட எந்த அளவுக்கு வளர்த்துனாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் சிரியா கிட்டே வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். நம்ம ஒரே ஒரு குண்டை போட்டார் மனுஷன், நேட்டோ நாடுகளுக்கு எல்லாமே ஒரு ஆப் வச்சுட்டாரு. அடுத்த ரவிக்குமார் ஆர்கே சேனல் இதை பற்றி பேச போகிறேன். கிரீன்லாந்து இனிமேட்டு எங்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கும், அதுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அமெரிக்காவுடைய பொறுப்பு. இதை நேட்டோ நாடுகள் தலையிடக்கூடாது. ப்ளஸ் துருக்கி அதிபர் எரடகன் அவர்களும் பண்பா சொல்கிறேன். ஏன்னா எங்களுடைய பாதுகாப்புக்காக இனி கிரீன்லாந்து எங்கள் வசம் இருக்கும். தேவைப்பட்டால் டென்மார்க்கை வந்து நீங்கள் நேட்டோலேருந்து கூட நீக்குங்கன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு ட்ரம்ப் அவர்கள். இவங்க எல்லாம் முடிவு பண்ணி ஜெலன்ஸ்கி ஒரு கனவோடு போய் அங்கே உட்காந்துருக்கிறார். ஆனால் அந்த கனவுல மண்ணெளி போட்டுட்டாரா ட்ரம்ப்? ஏன்னா இப்படி ஒரு அறிவிப்பு, கிரீன்லாந்து இனி எங்களுடைய வசம் வரும்னு சொல்லிட்டு மனுஷன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? இந்த கேள்விக்கான விடைகளை ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்தலாம். நம்ம இப்போ FIFA வேர்ல்டு கப்பில் ரவுண்ட் ஆஃப் 16 நடந்த பிரச்சனை என்ன? அர்ஜென்டினா வெஸ் எகிப்தோட மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஒரு மேட்ச் அப்ராக்சிமேட்டாக 90 நிமிஷம் கொடுப்பாங்க. எத்தனை நிமிஷம்? 90 நிமிஷம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 45, செகண்ட் ஹாஃப் 45. இந்த மேட்ச்சில் 80 நிமிஷம் 90 நிமிஷத்தில்
80 நிமிஷம் வரைக்கும் முழுமையாக எகிப்தோட கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த ஒட்டுமொத்த மேட்சுமே. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்த 15வது நிமிஷத்துலேயே எகிப்து வந்து ஃபஸ்ட்டு கோல் போடுறாங்க. ஃபஸ்ட்டு கோல் வந்து எகிப்து போட்டு அர்ஜென்டினாவுக்கு ஒரு அதிர்ச்சி அளிச்சிட்டாங்க. அப்புறம் 2வது கோல் பார்த்தோம் அப்படின்னா 46வது நிமிஷத்தில் போட்டாங்க. பட் ஆனால் அதை ஃபவுல் அடிப்படையில் கேன்சல் பண்ணிட்டாரு அம்பியர். ஏன்னா இங்கே இருக்கும்போது அட்டாக் கொடுத்துட்டு அவர் காலை மெரிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாரு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் 67வது நிமிஷத்தில் அர்ஜென்டினா மீது எகிப்து இன்னொரு கோலை போட்டாங்க. அப்போ 2 கோல் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு 80 நிமிஷம் வரைக்கும் அர்ஜென்டினாவால் கோலே போட முடியல. அதாவது கரெக்டாக அந்த 79லேருந்து 80வது நிமிஷத்தில் தான் அர்ஜென்டினா ஃபஸ்ட்டு கோல் போடுறாங்க. அப்போ தான் அர்ஜென்டினாவுக்கு ஒரு பெரும் மூச்சு விடுறாங்க. அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு கோல் போட்டதே எப்படின்னா ரிக்டு பண்ணி தான் போட்டாங்க அப்படின்றாங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு காட்டுறேன் பாருங்கள். இந்த 2வது கோல் போடும்போது என்ன காரணத்திற்காக ஃபவுல் கொடுத்து கேன்சல் பண்ணாங்களோ அதே காரணம் தான் இவங்க போய் கோல் போடும்போது அட்டாக் பண்ணி தான் போய் கோல் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அம்பையர் வந்து ரிவ்யூ கூட எடுக்கல. நாங்கள் சொல்லும் போது அது அவர் என்னன்னு கூட கண்டுக்கல. ஆனால் அதே அர்ஜென்டினானோடனே ஓடி போயிட்டு அதை ரிவ்யூ எடுத்து ஃபவுல் கொடுக்குறாரு அப்படின்னு எகிப்தோட வீரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம். அப்புறம் 83வது நிமிஷத்தில் 2வது கோல், 90வது நிமிஷத்தில் கரெக்டாக 3வது கோல் ஒன்று போடுறாங்க. மேட்சை முடிகிறதுக்கு ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி 3வது கோலை போட்டாங்க. அப்போ அதை கரெக்டாக பாருங்கள், அந்த கடைசி 10 நிமிஷம் தான். இந்த கடைசி 10 நிமிஷம் வந்து ரெஃப்ரி அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாரு. நிறைய அட்டாக் வந்து கொடுக்கல, நிறைய ஃபவுலு கொடுக்கல, ஒரு பெனால்ட்டி கிக் கொடுக்கல அப்படின்னு எகிப்து தரப்பில் பயங்கரமான ஒரு ஆதங்கத்தை தெரியப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய கோச்சு ப்ளஸ் வந்து அசிஸ்டன்ட் கோச்சு அந்த 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ரெஃப்ரியை வந்து அடிக்கவே கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. அவர் எல்லோ கார்டு காட்டுறாரு, அதுக்கப்புறம் ரெட் கார்டு காட்டுறாங்க. கொடுக்குறவங்க போயிட்டு வந்து அந்த அசன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அசன் அவர் தான் வந்து மெயின் கோச்சு. ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டார் அவர். அவங்க வீரர்கள்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, இருந்தாலும் அவர் விட்டு அடிச்சிருப்பார் போல், அந்த அளவுக்கு போனார். அப்புறம் அந்த சமயத்தில் மெஸ்ஸி ஓடி வந்து வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்க, இன்னும் இவர் வந்து மெஸ்ஸி கிட்ட வந்து அப்படி பயங்கரமாக ஒரு பாஞ்ச மாதிரி ஆக்ரோஷமாக போனார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாம் சமாளித்து கொண்டு வந்து போகும்போது ஒரு மேட்சினுடைய ப்ரிவியூவில் எகிப்து தரப்பாவில் வந்து போட்டிருந்தாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபவுல் முறைகேடாக கொடுக்காம விட்டாங்க, அர்ஜென்டினா ஜெயிக்கணுன்றதுக்காக முழுக்க அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாங்க, இதுக்கு வந்து ஃபீஃபா வந்து நடத்தாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தோட கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஐ அப்பாலஜிஸ் டு ஆல் த பீப்புள், எகிப்து அண்ட் அரப் நேஷனில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதுவுமே எங்கள் கையில் இல்லை, டோர்னமெண்ட்டே ரிக்டு பண்ணி அவங்க வந்து ரெஃப்ரி வந்து ராங்காக இருந்துட்டாரு அப்படின்னு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு முதல் முறையாக. இது எல்லா நாடுகளும் வந்து போயிருப்பாங்க, பட் எகிப்து வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டை நேரடியாகவே சுமத்துறாங்க. குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கிரவுண்டில் என்ன ஆச்சுன்னா, வெளியில் அர்ஜென்டினாவுக்கும் எகிப்தோட வீரர்களுக்குமே ஒரு சில இடத்துல கை கலப்பு வர அளவுக்குலாம் வந்துருச்சு. அதுவும் உள்ள கிரவுண்டில் உள்ள விடும் போதே எகிப்தோட வீரர்களை தரவாக செக் பண்ணி அனுப்புகிறாங்களாம், அர்ஜென்டினா வீரர்களை செக் பண்ணுறதுலாம் இல்லையா, அப்படியே நீங்கள் போங்க அப்படின்றாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பாகுபாடு நிறைந்த ஒரு இதாக இருக்கே அப்படின்னு ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அரபு நாடுகளை கூப்பிடாம விட்டுருக்கலாமே அப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே இது வந்து இந்த கான்ட்ராவர்சி ஆரம்ப கட்டத்திலேருந்து வந்துட்டே தான் இருக்குது. ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து பெல்ஜியம் கிட்ட விளையாடும் போது ஈரான் விளையாடும் போதும் இந்த இஷ்யூ வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பெல்ஜியம் மேட்ச்சு, அப்புறம் ஒரு குட்டி தீவு, ஒரு 5 லட்சம் மக்கள் தொகை இருந்தாங்கல்ல, கேப்பர்டின்னு சொல்லிட்டு, அந்த நாடுகளுக்குமே இந்த மாதிரி சரியாக கொடுக்கலன்றாங்க. அது கிரிக்கெட் மாதிரி இல்லை. கிரிக்கெட்னா நீங்கள் ஈஸியாக தேர்ட் அம்பையர் போகலாம், பாலுக்கு பால் ரிவ்யூ எடுக்கலாம். பட் களத்தில் இருக்கக்கூடிய அம்பையர் 2 பேர், அந்த அம்பையர்ன்ற மறகு ரெஃப்ரி கூட எல்லாத்தையுமே நின்று பார்த்து எந்த அளவுக்கு அவர் நோட் பண்ணுவார், எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து ஃபீஃபா நிர்வாகமும் சரி ரெஃப்ரியும் சரி பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. தொடர்ந்து இது பதிலளிப்பாங்களா இல்லை விலைக்கு செல்வாங்களான்னு தெரியல. சப்போஸ் இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தெல்லாம் ரிக்டெல்லாம் மாற்றணும், ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லாமே இது மாதிரி தேர்ட் அம்பையர் முறையில் போனாங்கன்னா ஒரு மேட்ச்சு குறைஞ்சது 3 மணி நேரம் நடக்கும். ஏன்னா இந்த ஃபுட்பாலில் வந்து ஒட்டுமொத்த நடிப்பு அரக்கர்களுமே அங்கே தான் இருக்காங்க. இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் தான் நடிப்பு அரக்கர்கள் பயங்கரமாக இருப்பாங்க. சும்மா லைட்டாக மோதி இருக்கும், அப்படியே விழுந்து அப்படியே சும்மா துடிப்பாங்க.
கரெக்டாக அவங்களுக்கு ஃபவுலோ அந்த இடத்துல கிக்கோ கொடுத்தாங்கன்னா அப்படி நல்லா ஓடி வந்து எழுந்து அடிப்பார். அதனால ஒவ்வொரு வீரர்களுக்கும் இப்படி இருந்தாங்கன்னே தெரியாது. ஆனால் இது எனக்கு சம்திங் ரிகட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எகிப்து தரப்புல சொல்கிறாங்க. பட் அர்ஜென்டினா பக்கம் வந்து அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. இது பெரிய குற்றச்சாட்டு. எனக்கு என்னமோ இந்த ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு வீலாகர் ஒருத்தர், அவர் எந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மேட்சுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரோ அந்த மேட்ச் எல்லாம் தோற்று போயிடுதுங்க. நானும் எடுத்த வரைக்கும் பார்த்துட்டேன். நான் தொடர்ந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து நேற்று வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ நல்ல போர்ச்சுகல் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தார், போர்ச்சுகல் காலி ஆயிடுச்சு. அதற்கு முன்பு வந்து பிரேசில் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தார், அன்னைக்கு பிரேசில் தோற்று போச்சு. அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆப்பிரிக்கன் நாடு ஒன்று அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தார். இது வரைக்கும் அவர் போட்டு வந்த ட்ரெஸ் ஜெயிக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது அந்த ஹைஸ்பீடு அந்த வீலாகர். பட் அவரையும் தொடர்ந்து வந்து மார்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு மேட்ச் விளாண்டாங்கல்ல, அதில் கூட இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. அவர் இங்கிலாந்துக்கு எதிராக தான் டிஷர்ட் வந்து போட்டுட்டு வந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி போல் அந்த டிஷர்ட்டு போட்டு வந்தாங்கன்னா அந்த டீம் அப்படி தோற்றுருமா அப்படின்னு இன்னொரு ஆங்கிள் கூட பார்த்து சும்மா ஃபன்னாக சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கோலு ஃபவுல் கொடுத்தாங்க, மெஸ்ஸி போடல. கரெக்டாக அந்த கோல் போகிறதுக்கு பின்னாடி போஸ்டில் இருந்து அந்த ஹைஸ்பீட் வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி நியூஸில் எல்லாம் போட்டுருந்தாங்களா, அதனால் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு பெனால்டி கிக்கை வந்து அர்ஜென்டினா தரப்பில் மிஸ் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. பட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த ஃபுட்பால் மேட்ச்சை? நேற்று மேட்ச் ஃபாலோ பண்ணிங்களா? நேற்று அது மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதா? ரிகடு பண்ணி ஜெயிச்சாங்களா அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.